சென்னையில் நிலவும் அடிப்படை பிரச்சினைகளை மேயரும் துணை மேயரும் கண்டுகொள்ளவில்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றஞ்சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். சென்னை மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் இன்னைக்கு சாலையில் ஒரு பக்கம் குண்டு குழியுமா இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மழைநீர் ஒரு நாள் மழைக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே மழைநீர் தேங்கி இருக்கு. அந்த மழைநீர் போகக்கூடிய அளவுக்கு வாய்க்கால்கள் இணைக்கப்படல, தூர் வரப்படல. இதெல்லாம் இப்போது இருக்கின்ற சென்னை மாநகராட்சி நிர்வாகமோ குறிப்பாக மேயரோ துணை மேயரோ அவர் கண்டுகொள்வது கிடையாது. சென்னை மாநகராட்சி எப்படி சீரழிஞ்சால் என்ன என்ற வகையில் தான் இன்னைக்கு கொசு தொல்லை பார்த்தீங்கன்னா அதிகமான இருக்கு. கிட்டத்தட்ட 13,000 பேர் இன்னைக்கு டெங்குவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதை பற்றி கொசு ஒழிக்க வேண்டும் அந்த எண்ணம் கூட இல்லாமல் இன்றைக்கு மாநகராட்சியில் ஒரு ஈகோ பிரச்சனை, டெப்டி மேயருக்கும் உள்ள ஈகோ பிரச்சனை. அதாவது இன்னைக்கு பெரிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு உள்குத்து நடந்துட்டு ஒருத்தர் முதுகுல குத்துற வேலையா இன்னைக்கு ஒட்டுமொத்த மாநகராட்சி இன்னைக்கு ஸ்தம்பித்திருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.